வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம 2026 நட்சத்திர பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில மீன ராசியில இருக்கக்கூடிய 2வது நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது? ஏற்கனவே ஜென்ம சனி அப்படின்ற ஒரு விஷயம் இவர்களினுடைய ஆழ் மனதில் பதிஞ்சதுனால சில நெகட்டிவான விஷயங்கள்னால நிறைய துன்பப்படக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறீங்க. இவர்களுக்கு இந்த வருடம் நிறைய திருப்பு முனையாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். அதனால 7.5 சனி ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய தசாபுத்தின்ற ஒரு அமைப்பு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இருக்க போது. இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும் போது சனியினுடைய நட்சத்திரம் கொஞ்சம் மந்தமாக இருப்பாங்க. எப்போ சுறுசுறுப்பா இருக்கணுமோ அப்போ சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்கள், அதிலும் வேலை அப்படின்ற ஒரு கட்டாய சூழ்நிலையில அதிகப்படியாக உழைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. இந்த உத்திரட்டாதி அப்படின்னு சொல்லும் போது அவர்கள் எப்போதுமே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பேறித்தனம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். எந்த இடத்துல சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா இவர்களினுடைய வேலையின் அளவு குறைவாக இருக்கும் போது அந்த இடத்துல சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். இப்போ ஒர்க்லோடோ இல்லை கண்டினியூஸா ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா இவர்களை மாதிரி உழைக்கக்கூடிய ஒரு நபர்கள் வேற எந்த நட்சத்திர அன்பர்களுமே கிடையாது. அந்த அளவுக்கு அந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் வேலைன்னு வந்துருச்சுன்னா அந்த இடத்துல இரவு பகல் பார்க்காமல் ஓய்வு எடுக்காமல் மிகவும் சுறுசுறுப்போட மிட் நைட் ஒரு 2 மணிக்கு வேலை செய்யக்கூடிய நபர்களை போய் பார்த்தாலும் கூட அப்பதான் எந்திரிச்சு வேலை செய்யற மாதிரி அப்படி பிரிஸ்கா வேலை செய்யக்கூடிய நபர்கள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள். இவர்களுக்கு உடல் ரீதியான சில தொந்தரவுகள் எப்போதுமே இருக்கும். உடல் ரீதியாக அப்படின்னு பார்க்கும்போது இந்த சைனஸ் ப்ராப்ளம், அடுத்து சளி சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள், அடிக்கடி ஃபீவர் வர்றது, இந்த மாதிரியாக ஒரு சில விஷயங்கள்லாம், அதாவது உடல் சூட்டினால வரக்கூடிய சில தொந்தரவுகள் இவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். அதே மாதிரி தலைமுடி உதிர்வதும் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எதையாவது தீவிரமா யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த விஷயத்துல எந்த விதமான இதுவும் இருக்காது. ஆனாலும் அந்த தேவையில்லாத விஷயங்களை போட்டு ரொம்ப ஆழ் மனதுல திங்க் பண்ணி இந்த மாதிரியான சில தேவையில்லாத உடல் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருப்பாங்க. சாதாரண ஒரு நிலையில, அதாவது எந்த விதமான வர்க்குமே இல்லை அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா இவர்களை மாதிரியான ஒரு சோம்பேறித்தனமான ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு 24 மணி நேரம் தூங்க சொன்னா கூட தூங்குவாங்க. எந்த விதமான ஒரு உணவும் உட்கொள்ளாமல் அந்த தூக்கம் அப்படின்றது இவர்களுக்கு ரொம்ப அலாதியாக பிடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இப்படிப்பட்ட இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 7.5 சனி இந்த ஆண்டு எந்த மாதிரியான பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு, என்னடா இது மேடம் முதலே நெகட்டிவா சொல்றீங்க அப்படின்னா, ஏன்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே கேர்ஃபுல்லான விஷயங்களை தான் முதல்ல எதிர்நோக்கி நீங்க டிராவல் பண்ணணும். ஏன்னா சாதாரணமாக நீங்க சில விஷயங்கள்ல ரொம்ப கேர்லெஸ்ஸாகவே இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான். அதனால நீங்க எந்தெந்த இடத்துலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய உயர் அதிகாரிகள் கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த 7.5 சனி யார் மூலமா ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய உயர் அதிகாரிகள்னால சில பாதிப்புகளை கொடுக்கும். நீங்க அந்த ஒர்க்கை பண்ணியிருக்கவே மாட்டீங்க, ஆனாலும் அந்த ஒர்க்ல இருக்கக்கூடிய சில தவறுகள்னால நீங்க பாதிக்கப்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த டீம்ல நீங்க ஒரு மெம்பரா இருக்கும், ஆனா அந்த டீம்ல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே உங்களை தான் கை காட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க சொல்லியிருப்பீங்க, அதனாலதான் இந்த தப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரியாக அந்த டீம்ல இருக்கக்கூடிய நபர்களும் உங்களை கை காட்டக்கூடிய ஒரு தருணம். அதனால உயரதிகாரிகள் கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்து கூட வேலை பார்க்கக்கூடிய அந்த கலீக்ஸ் கிட்டையும் ரொம்ப அதிகப்படியாக ஒரு கவனமாக இருக்கணும். வாய் தவறியும் கூட யாரை பத்தியும் குறை சொல்லிடக்கூடாது. சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த வேலையிலிருந்து முழுமையாக அகற்றப்படக்கூடிய ஒரு தருணத்திற்கு வந்துருவீங்க. அதனால இந்த இடத்துல
விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்து பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல புது முயற்சிகள் எடுக்கக்கூடாது. இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த வருடம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பிஸ்னஸை கையில் எடுத்து செய்யக்கூடிய ஒரு தருணம். இந்த பிஸ்னஸை நம்ம ஏன் செய்யக்கூடாது, இதுல நல்ல வருமானம் வருது அப்படின்னு மற்றவர்களை பார்த்து சூடு போட்டுக்கக்கூடிய ஒரு தருணம். தன்னுடைய சொந்த காசுல சூனியம் வச்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய ஒரு தருணம். அதனால அந்த பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பிஸ்னஸை கொஞ்சம் கவனத்தோட செய்யுங்க. அது மாத்திரமே போதும். அதை விட்டுட்டு நீங்க புதிதாக நான் இது ஆரம்பிக்கிறேன், எக்ஸ்போர்ட் ஆரம்பிக்கிறேன், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் புதிய பிரான்ச்சஸ் ஆரம்பிக்க போறேன் இப்படின்னு புது முயற்சிகள்ல ஈடுபட்டீங்க அப்படின்னா இதுலலாம் நிறைய நஷ்டங்கள் உங்களுக்கு ஒரு 5 வருடங்களுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இப்ப வாங்கக்கூடிய கடனோ இதனால ஏற்பட்ட சில நஷ்டங்களோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு அதுல இருந்து மீண்டு வர முடியாத அளவுக்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்திடும். இந்த மாதிரியாக இந்த 2 இடங்கள்ல மாத்திரம் நம்ம கவனமாக இருந்தா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 இடம் தான் உங்களுக்கு முக்கியமான ஒரு அமைப்பு. ஏன்னா உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் குடும்பம் ரீதியாக பெரிய அளவுக்கு முடிவுகள்லாம் எடுக்க மாட்டாங்க. குடும்பத்துல இருக்கக்கூடிய மற்ற நபர்கள்ல தான் அவங்களுடைய அந்த குடும்பம் ரீதியான முடிவுகள்லாம் எடுப்பாங்க. அதாவது குடும்பத்திற்கு ஏதாவது சொந்தமாக சொத்துக்கள் வாங்கணும், குடும்பத்துல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா மற்ற நபர்கள் கிட்ட தான் இந்த மாதிரியான ஒரு முக்கியமான முடிவுகளை எடுப்பாங்க. தொழில் ரீதியாக அடுத்து வேலை ரீதியான முடிவுகள் மட்டும்தான் இவர்கள் கையில இருக்குமே ஒழிய மற்ற முடிவுகள் எல்லாமே இவர்களுடைய குடும்பம் சார்ந்து தான் இருக்கும். அதனால இந்த 2 இடத்துல மாத்திரம் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தா போறோம். மற்ற விஷயங்கள்ல அதாவது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களா இருக்கிறீங்க அப்படின்னா இவர்களினுடைய வேலையில நல்ல ஒரு உயர்ந்த பதவிகளை அடையிறதுக்கு உண்டான ஒரு தருணம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையில நல்ல ஒரு வருமான வளர்ச்சியும் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த வருமான வளர்ச்சியினால பார்த்தீங்கன்னா அங்க புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு தருணம் தான். இந்த ஆண்டின் ஒரு ஜூலை மாசத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அங்க புதிதாக சொத்துக்கள் வாங்கி இங்க அதாவது நீங்க வெளிநாட்டுல இருந்துட்டு அந்த குடும்பம் இந்தியால இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அவர்களையும் நீங்க அழைத்து கொண்டு வெளிநாட்டுல செட்டில் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. உடல் ரீதியான சில பிரச்சனைகள், வயதானவர்கள் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இருக்கிறீங்க அப்படின்னா முறையான ஒரு மருத்துவ ஆலோசனை அப்படின்றது இந்த ஆண்டு இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ அறுவை சிகிச்சைகள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் செஞ்சுக்கோங்க. இந்த ஜென்ம சனி அதற்குண்டான சில நிவர்த்திகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் திருமண உறவுகள்ல நல்ல ஒரு மேன்மைகள் வரக்கூடிய வரன்கள்னால திருமணமான உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு அந்தஸ்து சமுதாயத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வளர்ச்சி, தொழில் செய்யறவங்களா இருந்தீங்கன்னா தொழில்ல நல்ல ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால குடும்பம் அமைந்ததுக்கு அப்புறம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிறைய வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இருக்க போது. இப்ப நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே அந்த நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டான பொதுவான பலன்கள் தான். உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன ஒரு திசாபுத்தி போகுதோ அதன்படிதான் இந்த கோச்சார கிரகங்கள் செயல்படும். அதனால அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.